ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சுக்கா. சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ சிக்கனை இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள். சிக்கனை தனியாக பாயில் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை இந்த பேனில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கு 1/2 டம்ளர் கம்மியாகவே தண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு 15 நிமிஷம் போல் ஆகும். அது வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த சிக்கனை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இருக்கிற எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனதும் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு, பட்டை, கிராம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். மூணு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை சுத்தமாக இல்லை. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தனியாக சேர்த்துருக்கோம், வெங்காயம் வேகிறதுக்கும் தனியாக உப்பு போட்டிருக்கோம். சிக்கன் மசாலா இல்லைன்னா பரவாயில்ல. 1 ஸ்பூன் தனியாத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழம்பு பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணியிருக்கிறேன். இப்போ மசாலா ஸ்மெல்லாம் சுத்தமாக இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச சிக்கன் இதில் கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே போய் நல்லா சேரணும். அது வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. சிக்கன் கூட மசாலாலாம் கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கு. இந்த டைமில் 2லேருந்து 3 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலா எல்லாம் சிக்கன் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம சுக்கா இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விடுங்க. லெமன் யூஸ் பண்ணுறது ஆப்ஷனல் தான். லெமனை பிழிஞ்சு விட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம சுக்கா சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சுக்காவை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த சுக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.